லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கட்டிங் வீடியோ வந்து நான் லைவாக வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இதை ஈஸியாக வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் லைனிங் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டுக்கும் வந்து மேக்ஸிமம் ஒரு நூல் தான் வரும். அதனால வந்து நான் ரெண்டையும் வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து ஓட்டி காமிக்கிறேன். இப்போ சுற்றி ஓட்டிட்டு பட்டி எல்லாம் வந்து எப்படி கையெல்லாம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் வந்து தச்சு காமிக்கிறேன். இது ரெண்டு பக்கமும் 2 கரை எடுக்கணும். இது வந்து வச்சு திருப்புறதெல்லாம் கிடையாது, அப்படியே சுற்றி வந்து தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து உள் பக்கம், இது வந்து நல்ல பக்கம். இப்போ இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல மடித்து அடிச்சிருவோம். இப்போ நீட்டாக நமக்கு வந்து கிராஸ் இல்லாமல் நேராக வந்து ஓட்டியாச்சு. இப்போ இதை வந்து இந்த கிளாத்தை அதாவது மெயின் பீஸை கீழே போட்டுட்டு லைனிங்கை வந்து பிரிச்சுக்கிறோங்க. பிரிச்சுட்டு மேலே அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறோங்க. இந்த அளவு அப்படியே வந்து இதில் வந்து இதை மடிச்சுங்க. அதாவது மெயின் பீஸை வந்து மடிக்கணும், லைனிங் வந்து மடிக்கக்கூடாது. நல்லா நீட்டாக வந்து இந்த சென்டர் டாட் வந்து கரெக்டாக பிடிச்சிருங்க. இதில் வந்து கரெக்டாக இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிறங்க. இந்த ஷோல்டரோட சென்டர் பார்த்துக்கிறங்க. அதாவது 1/4 இன்ச்சு அகலம், லென்த்து வந்து ஒரு 3.5 இன்ச்சு லென்த்து. நம்ம லாஸ்ட்டாக வந்து சுற்றி கரைச்சி விட்றதெல்லாம் சுற்றி லாஸ்ட்டாக வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இது மாறிடாமல் 2 பக்கமும் கரெக்டாக போட்டு பார்த்துக்கிறோங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கரெக்டாக 2 பக்கம் போட்டு பார்த்துக்கிறோங்க. ஏன்னா இது மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். நல்லா கிராஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. எந்த பக்கம் வச்சு ஓட்டணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ரைட் சைடுலேருந்து கரெக்டாக நம்ம கொக்கி வைக்கும் பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்து தைக்கணும். அப்போ தான் துணி தூக்காமல் இருக்கும். இந்த பக்கம் திருப்பி பார்க்கணும், இந்த மாதிரி லூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வைங்க.
இதுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து 2 கரை இருக்குது பாருங்கள். இந்த 2 கரையும் 2 பக்கம் எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து இதில் தான் நமக்கு வந்து கிளாத் வந்து எடுத்துக்கணும். இதை 2ஆக பிரிச்சுக்கிடுங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு பக்கமாக கை வந்து போட்டுக்கிடுங்க. துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த பக்கம் பிரிச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மீதி வந்து கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் இருக்கிற பீஸ் வந்து 2லேயும் நமக்கு வந்து இவ்வளோ பீஸ் வந்து மீதி வரும். டிசைன் எல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு பட்டிக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவும் வந்து இன்னொரு பட்டிக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இதில் வந்து நான் வந்து லைனிங் பீஸ் வந்து கணக்காக கட் பண்ணியிருக்கேன். ஹைட்டு இருக்கிற லென்த்து அப்படியே கட் பண்ணியிருக்கேன். மேலே மட்டும்தான் தையலுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு வந்து லைனிங்கை மடிக்கக்கூடாது, மெயின் பீஸை மாத்திரம் இந்த அளவுக்கு மடிக்கணும். எம்மிங் போட வேண்டாம், சும்மா அப்படியே தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த உட்டில் பார்த்து பிளெயின் பீஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து தையல் வந்து எம்மிங் போடலாம். இது வந்து பிளெயின் கிடையாது, கரை இருக்குது. இப்போ ஒரு ஸ்லீவ் வந்து பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஓட்டியாச்சு. இப்போ ஒரு பக்கம் அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் நமக்கு வந்து கரை இருக்குது. இந்த கரை பகுதியை வந்து எப்படி எடுக்கணுங்கிறத வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பக்கமாக போட்டுக்கிறோங்க. மீதி இருக்கிற கிளாத்தை வந்து இப்போ கொக்கிக்கு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். மீதி வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் விட்டு தாராளமாக இப்போ நமக்கு வந்து இதில் வந்து பட்டி எல்லாமே வந்து இந்த கிளாத்தில் வந்து எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஸ்லீவ் எப்படி ஓட்டினோமோ அதே மாதிரி லைனிங்கை மடிக்காமல் மெயின் பீஸ் மாத்திரம் மடித்து தையல் ஓட்டணும். இந்த கொஞ்சம் சுருக்கம் இருக்குது பாருங்கள், அதை நல்லா நீட்டாக இந்த மாதிரி அதாவது அயன் பண்ணாமல் இந்த அயன் பண்ணி மடித்து வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. அதுக்கு திரும்ப சுருங்கி இருக்குது. அதனால் அதை எடுத்து விட்டுட்டு இதில் நீங்கள் 2 தையல் வேணாலும் தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து ஓட்டியாச்சு. இப்போ இது வந்து பட்டிக்கு இந்த கரைப்பகுதியை எடுத்துருங்க. மீதி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வந்து அந்த கரைப்பகுதி போக மீதி இருக்குது பாருங்கள், அது வந்து தாராளமாக போதும். இதை எடுத்து வச்சுட்டு இந்த 2 பீஸையும் வச்சு நம்ம பட்டி போட்டுடலாம். இப்போ இதை வந்து இந்த 2 பீஸையும் கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. இதை பெண்ட் பண்ணி மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அதில் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி அந்த பீஸை கட் பண்ணிக்கிறது. இந்த இடத்துல இதை மேலே வச்சுக்கிறோங்க. இந்த ஒரு பீஸை இதில் வச்சுக்கிறோங்க. நமக்கு திக்னஸ் கண்டி இந்த கிளாத் வந்து இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி இதை வச்சு இதில் ஒரு தையல் போட்டுருங்க. இது பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணணும். அதனால் நான் மேலே வந்து தையல் வந்து ஓட்ட போகிறதில்ல. ரெண்டு பட்டியும் நமக்கு வந்து நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை மேலே போட்டு அளவு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
நமக்கு வந்து 2 பட்டியும் நீட்டாக நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ப்ளவுஸே முழுசாக வந்து முடிச்சிட்டோம். அதில் வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ப்ளவுஸு இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கணும். சைனிங்காக இருக்கிறது வந்து வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். அதனால் அதை கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து திருப்பி பார்க்கணும். இதில் வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் போட்டு நமக்கு வந்து தைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கம் இல்லாமல், அதாவது இந்த கோடு கோடாக வந்து இழுத்துருக்கும், அது இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நான் எந்த பக்கமாக வச்சு ஓட்டுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுங்க, சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ 2 பீஸும் நமக்கு வந்து நீட்டாக ஓட்டியாச்சு. இது வந்து கைக்கு வந்து எம்மிங் போடணும். எம்மிங் போடுறதுக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து பிரிக்கவே இல்லைன்னா, பிரிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சிருங்க. ஒரே மாதிரி இப்போ இந்த 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் வந்து பிரித்து விட்டுக்கிறோங்க. இப்போ தனித்தனியாக எம்மிங் போடுறதுக்கு ஓட்டணும். நீட்டாக ஓட்டணும். அப்படின்னு இந்த மாதிரி எப்படி வைக்கணுங்கிறத பார்த்துக்கிறோங்க. இது வந்து 1 இன்ச்சு கிளாத் வந்து விட்டுறணும். இந்த பீஸை தள்ளி வைக்கணும். இதை வந்து அதுக்கு மேலே மடிக்கணும். இப்போ இதில் வந்து பிரிக்கிற தையல் போடணும், அதாவது ஓட்டு தையல், பெரிய தையலாக வச்சு ஓட்டணும். அதாவது எம்மிங் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிரித்து விடுறதுக்கு, அதுக்காண்டி அந்த மாதிரி வச்சு ஓட்டணும். லைனிங் காரணத்தை கொண்டு லைனிங் மடிக்கக்கூடாது, ஹைட்டு குறைஞ்சிரும். உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக தெளிவாக வந்திருக்கு பாருங்கள். ப்ளவுஸ் வந்து ஸ்லீவு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல், நீங்கள் எவ்வளோ வேகமாக ஓட்டினாலும் தைக்கிறதுல வந்து கரெக்டாக நிதானம் வேணும். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இதை வந்து ஓட்டுறதுக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து முதுகு பகுதி. இப்போ இதுக்கு வந்து 1/4 இன்ச்சு முதல்ல உள்ளர அடிச்சிடணும். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மெயின் பீஸ் தான் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். லைனிங் வந்து அளவாகத்தான் கட் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிருங்க முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து நேர் வந்து இதில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பீஸை பிரிச்சுக்கிறோங்க. இந்த பீஸை தள்ளி வச்சுக்கிறோங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி வச்சுக்கிறோங்க. மேலேயும் கிளாத் இருக்குது அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கணும். மேலே பத்தாமல் போயிட போது
கரெக்டாக கீழே வந்து அளவு பார்த்துக்கிறோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கீழே மடித்து கம்மியாக அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மேலே வந்து கிளாத் இருக்கும் உங்களுக்கு. கீழே ரொம்ப பட்டையாக அடிச்சிட்டிங்கன்னா நம்ம அளவு கம்மியாக கட் பண்ணியிருந்தோம்னா பத்தாமல் போயிடும். அதுக்காண்டி தான் இதை வந்து மெயின் பீஸை தான் மடிக்கணும், லைனிங்கை மடிக்கக்கூடாது. நம்ம எப்படி ஃபஸ்ட்டு இதுக்கு இது பண்ணோமோ அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஷோல்டரு இதை வந்து கரெக்டாக இழுத்திங்கன்னா சென்ட்ரு கரெக்டாக வரும். அதை வந்து ப்ளவுஸில் அளந்து பார்த்துக்கிறோங்க. அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதை வந்து டாட்டாக பிடிச்சிருங்க. இப்போ நமக்கு வந்து 2 ப்ளவுஸும் வந்து ஒரே கலரில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நூல் வந்து மாற்றணுங்கிறது இல்லை. அவ்வளோதான், ஈஸியாக வந்து 2 ப்ளவுஸ் வந்து ஓட்டியாச்சு. இப்போ இதுக்குள்ளே பட்டி வந்து தைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இதுலேயும் வந்து கிளாத் வந்து இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த துணி மிச்சம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து உள்ளே போட்டு தைச்சிடலாம். இப்போ இதை வந்து வச்சு திருப்பாமல் உங்களுக்கு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள பீஸு. இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கிறோங்க. இது வந்து கரைப்பகுதி, அதனால் ஈஸியாக வந்து ஒரு மடிப்பு மாத்திரம் மடிச்சு விடுங்க. உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். பட்டி வந்து பட்டி எப்படி வேணாலும் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து தைச்சி காமிச்சிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு பட்டி நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இந்த நல்ல பக்கம் இதை வந்து இந்த பக்கமாக போட்டுக்கிறோங்க. இதில் வந்து இந்த பீஸை வந்து உள்ளே போட்டுக்கிறோங்க திக்னஸ் காண்டி. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ திக்னஸ்க்கு துணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பட்டி நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த பட்டி இதுக்கு மேலே போட்டு அவ்வளோதான். அப்போ நமக்கு வந்து நீட்டாக பட்டி 2 பட்டியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுற்றி ஓட்டுறது ஃபுல்லாக நான் வந்து எல்லாமே கரைச்சி விட்டுக்கிறேன். எடுத்து நீட்டாக அந்த கரைச்சி விட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், அதனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டவுட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.